வணக்கம். இது நிலா கிச்சன். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கேக், பனானா கேக்கு. இன்க்ரீடியன்ட்லாம் ரொம்ப கம்மி. அது கேக்கினோட நீங்கள் ஏதோ பெரிய பேக்கிங் அவன் எல்லாம் செட்டப்லாம் வேணும்னு நினைப்பீங்க. அப்படியே எல்லாம் இல்லை, எல்லாருமே எல்லாருமே செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான கேக்கு. சரியா? இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இது வந்து மைதா மாவு 125 கிராம், refined ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் 50 ml, இது காய்ச்சி ஆற வச்ச பால் 125 ml, இது வந்து சுகர் 60 கிராம். சரியா? இதுக்கு ஒரே ஒரு எக்கு, 10 கிராம் பட்டர், 4 பனானா, சின்ன சைஸ் பனானாங்கிறதுனால 4 எடுத்துருக்கேன். நீங்கள் நேந்திரம் பழம் அப்படி எடுத்திங்கன்னா 2 பழம் போதும். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, பேக்கிங் பவுடர், ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ். இவ்வளோ தான். இது எப்படி பண்ணலான்னு ஃபஸ்ட் நம்மளுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக் எடுத்து கொஞ்சம் பீட் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப விசில் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. கலங்கட்டு இதோட 60 கிராம் சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நூற்றி 25 ml பாலை இது கூட ஆட் பண்ணிடுவோம். Pinch of salt, இந்த மைதா மாவு கூட 5 கிராம்ஸ் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 5 ml, நல்லா கலந்துச்சு. இது கூட இந்த பேக்கிங் பவுடரும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ளாரை இது கூட ஆட் பண்ணணும். இதோட இந்த 50 ml ஆயிலும் சேர்த்துருவோம்.
ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். பட்டர் வந்து எல்லா இடமும் பட்டாச்சு. இதோட ஒரு 10 கிராம் சுகர், பட்டர் மெல்ட் ஆகி சுகரும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த பனானாஸை அரேஞ்ச் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க பேட்டரை விட்டு வச்சுருவோம். ஹீட்டை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் சிம் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க. 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்படி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லாவே குக் ஆகிருக்குது. சுவையான பனானா கேக். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி.